ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நான் நேற்றே சொல்லியிருந்தேன்ல. ஸோ என்னோட குரூப் 2A மெயின்ஸுக்கான கிளாஸ்க்கான ஃபஸ்ட்டு ஒரு இன்ட்ரோ கிளாஸ் தான் இது. ஸோ பேசிக்கான ஒரு இன்ட்ரோ மட்டும் இருக்கும். நாளையிலேருந்து என்னோடய கிளாஸஸ்லாம் நான் கண்டினியூ பண்ணுறேன். ஸோ இந்த இன்ட்ரோ கிளாஸ் நீங்கள் என்ன பண்ண போகிறீங்க அப்படின்னா, லாஸ்ட் இயருக்கும் இந்த வருஷத்துக்கான என்ன டிஃப்ரென்ஸ் அப்படிங்கிறது நான் எனக்கு தெரிஞ்சது சொல்கிறேன். ஓகேவா? லாஸ்ட் இயர் குரூப் 2 அண்ட் குரூப் 2A ரெண்டுக்குமே வந்துட்டு டிஸ்கிரிப்டிவ் டைப்பில் மட்டும்தான் எக்ஸாம் இருந்தது. பட் இந்த இயர் குரூப் 2க்கு மட்டும் டிஸ்கிரிப்டிவ் டைப்லையும், குரூப் 2Aக்கு சிபிடி, அதாவது கம்ப்யூட்டர் பேஸ்டு டெஸ்ட் அப்படிங்கிறது கண்டக்ட் பண்ண போகிறாங்க. ஸோ இது டிஎன்பிஎஸ்சியில் ஃபஸ்ட் டைம் கம்ப்யூட்டர் பேஸ்டு டெஸ்ட்டு வந்து கண்டக்ட் பண்ணுறாங்களான்னா இல்லை, இதுக்கு முன்னாடி கொஞ்சம் வருஷத்துக்கு முன்னாடி கண்டக்ட் பண்ணியிருக்காங்க. இப்போது நமக்கு குரூப் 2Aக்கு மட்டும் தனியாக இப்போ கண்டக்ட் பண்ணுறாங்க. ஸோ அதுக்கான ஒரு சிலபஸ் பார்த்துட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு 200 மார்க்ஸுக்கு வந்து இருக்கும். டோட்டலாக வந்து 200 மார்க்ஸ் இருக்கும். இதில் ஜென்ரல் ஸ்டடீஸ் அப்படிங்கிறது 100 கொஷின்ஸ் வந்து கவர் ஆயிரும். ஜென்ரல் இன்டெலிஜென்ஸ் அண்ட் ரீசனிங் அப்படிங்கிறது 40 கொஷின்ஸ் வந்து அதில் கவர் ஆகிடும். அப்புறமா இருக்கக்கூடியது அடிஷ்னலாக ஜென்ரல் தமிழ் அப்படிங்கிறது வந்துட்டு ஜென்ரல் தமிழோ நீங்கள் ஜென்ரல் இங்கிலீஷாக இருந்தாலும் ஒரு 60 கொஷின்ஸ் வந்து ஆட் ஆகும். இது நீங்கள் ப்ரிலிம்ஸ்க்கு ஆல்ரெடி படிச்சிருப்பீங்க இல்லையா? அதில் இருக்கக்கூடிய கிராமர் அண்டு தமிழில் பார்த்துட்டிங்கன்னா இலக்கணம், அதிலேருந்து தான் கொஷின்ஸ்லாம் வரும். இதெல்லாம் சேர்த்து டோட்டலாக உங்களுக்கு 200 மார்க்ஸுக்கு வரும். நீங்கள் குரூப் 2க்கு ப்ரிப்பேர் பண்ணுறீங்க அப்படின்ற பட்சத்தில் லாஸ்ட் இயர் மாதிரி தான் மார்னிங் வந்து என்ன நடக்கும் அப்படின்னா, தமிழ் அப்படிங்கிறது ஒரு எலிஜிபிலிட்டி டெஸ்ட்டு நடக்கும் ஒரு 100 மார்க்ஸுக்கு. சேம் ஆஃப்டர்நூன் டிஸ்கிரிப்டிவ் டைப்பில் நடக்கும், அது ஒரு 300 மார்க்ஸுக்கு நடக்கும், அதே 3 ஹார்ஸில். இப்போது நீங்கள் குரூப் 2க்கும் ப்ரிப்பேர் பண்ணுறீங்க, 2Aக்கும் ப்ரிப்பேர் பண்ணுறீங்கன்னா ரெண்டையுமே வந்துட்டு நீங்கள் டிஸ்கிரிப்டிவ் டைப்பில் கொஞ்சம் இப்போவே வந்துட்டு ரிட்டன் நிறைய டெஸ்ட் வந்து போட்டு பாருங்கள். தென் அதே மாதிரி சிபிடி லெவலுங்கும் போது நிறைய ஆன்லைன் டெஸ்ட் அப்படிங்கிறத நீங்கள் எடுங்க. தட் வில் பி வெரி யூஸ்ஃபுல் ஃபார் யுவர் அப்கமிங் எக்ஸாமினேஷன். நமக்கு எப்போ ரிசல்ட் அப்படிங்கிறது தெரியாது இல்லையா? ஸோ இப்போலேருந்து ப்ரிப்பேர் பண்ணலாம். நம்மளுடைய கிளாஸ் நாளையிலேருந்து நான் எடுக்க போகிறேன். ஸோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா ப்ளீஸ் ஜாயின் மை சேனல். ஸோ அவ்வளோதான். உங்களுக்கு வேறு ஏதாவது டவுட் இருந்தாலும் அப்படி இல்லைனா கிளாஸ் வந்துட்டு என்ன டாப்பிக்லேருந்து வேணும்னாலும் நீங்கள் எடுங்க. பட் இப்போவே மேக்ஸ் அப்படிங்கிறதுல வந்துட்டு மேக்ஸ் அதாவது ரீசனிங் தான் இருக்குது. நம்ம குரூப் 2க்கு போடப்பட ப்ரிலிம்ஸ் இருக்கு இல்லையா? அதுலையாவது வந்துட்டு குவான்டிடேட்டிவ் ஆப்டிடியூட் இருக்கும். இது ஃபுல்லாக ரீசனிங் அப்படின்றதுனால நீங்கள் திங்க் பண்ணி பண்ணுற மாதிரி தான் இருக்கும். ஸோ ரொம்பவே ஈஸியாக இருக்கும், நம்ம ஈஸியாக பண்ணலாம். ஸோ நல்லா படிங்க, நல்லதே நடக்கும். நாளைக்கு பார்க்கலாம். பாய்.